மக்கள் வணக்கம். மக்கள் சக்தி நேயர்களே, இந்த வீடியோவில் இன்னைக்கு அதாவது நேற்றுக்கு இவர் மோடி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு கன்றாவியான நிகழ்ச்சி நடந்திருக்கு. அப்புறம்தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் சரியாக அதை கேள்விப்படல. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் இருக்கிற ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்போ தான் மோடி ஆட்சியில் அதுக்கு 370 370 அந்த உரிமையை கொடுத்து இப்போ வந்து நம்ம இல்லாமல் அது இந்தியாவோடையே ஃபுல்லாக கனெக்ட் ஆகி அது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு அட்டானமிக் மாதிரி என்னென்னா அவங்களே அங்கே யாரும் நிலம் வாங்க முடியாது, அங்கே உள்ளவங்க தான் பிழைக்க முடியுங்கிற மாதிரிலாம் இருந்தது. இப்போ இந்தியாவில் உள்ள யார் வேணாலும் அங்கே போய் நிலம் வாங்கலாம். அது ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தது, ஒரு கண்ட்ரோல்டு பையாக இருந்தது ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதுதான் இப்போ தான் அது ஒரு விடுதலை பெற்ற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு போன 5 வருஷம் ஆட்சியில். இப்போ மோடி இதாக ஏற்றுக்க அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்லாம் நமக்கு தெரியாது. பதவி இருக்கிற சமயத்தில் என்ன ஆயிருக்குனாக்க, ரியாசின்னு ஒரு இடம் ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. அது ஒரு மாவட்டம் மாதிரி ஜம்மு காஷ்மீரில் ரியாசி. அங்கே தான் ஃபேமஸான இந்த வைஷ்ணவி கோயில் இருக்குது. வைஷ்ணவி கோயில் எல்லா இடத்துலையுமே இப்போ இங்கே சென்னையில் ஆவடியில் ஒரு வைஷ்ணவி கோயில், அம்பத்தூரில் ஒரு வைஷ்ணவி கோயில், 51வது ஸ்தலம் அந்த வைஷ்ணவி கோயில்பாங்க. அது சென்னையில். அது மாதிரி அங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு வைஷ்ணவி பிரபலமான வைஷ்ணவி கோயில் இருக்குது. அதுக்கு அத்தனைக்கும் போய் தரிசனத்துக்காக பஸ்ஸில் எல்லாரும் போகிறாங்க, குழந்தைகளோடு வச்சுட்டு தரிசனத்துக்காக போகிறாங்க. அவங்கள தொடர்ந்து ஒரு ஜீப்பில் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே முன்னாடி எடுத்து பஸ்ஸை நிறுத்தி அந்த ஜீப்லேருந்து ஆளுங்க கன்னில் எடுத்துகிட்டு இந்த பஸ்ஸில் உள்ளவங்களெல்லாம் சுட்டு, அதில் குழந்தைகள்லாம் ஒரு 10 பேர் குழந்தைகள் எல்லாம் செத்து போயிருக்காங்க. என்னங்க இதெல்லாம்? டிஆர்எஃப்ங்கிறது அது முன்னாடி பாகிஸ்தான்லேருந்து ஃபண்டு வாங்கிட்டு இருந்த நிறுவனமாக, அதை தடுத்து இருந்திருக்காங்க. அது ஒன்று. ஆனால் அது என்ன இயக்கம்னு தெரியல. அந்த டிஆர்எஃப் இயக்கத்தில் உள்ளவங்க தாங்கன்னா இனிமே தான் கண்டுபிடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்ல வர்றது என்ன பகைன்னு, முன்னாடி ஆல் ஐஸ் ஆன் ரஃபான்ட்டு ரஃபா இடத்துல முஸ்லிம்ஸ் எல்லாம் கொண்டு இருந்தாங்க. இப்போ ஆல் ஐஸ் ஆன் ரியாசின்ட்டு இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா, யூடியூப் எல்லாத்துலேயும் வந்துட்டு இருக்கு. இது என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் கொன்று என்னத்தை லாபத்தை கண்டாங்க, இல்லை இது விதியா ஒன்றும் தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயங்க, எவன் ஒருத்தன் ஒரு சின்ன உயிருக்கு கூட தீங்கு நினைக்கக்கூடாது. எறும்பு சர்க்கரையில் உழுந்து அது பாலில் உழுந்துருத்துன்னா அதுக்கு மனசு உருகுறானோ துடிக்கிறானோ அவன் சந்தர்ப்ப சூழ்நிலையில் வேணா கொலைகாரனா ஆளாமை வழிய கண்டிப்பாக அவங்கெல்லாம் கொலைகாரனா. இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சுக்கங்க. ஒரு உயிரினங்களை கொல்றவங்க தான் கண்டிப்பாக இது மாதிரி மனித உயிரையும் அலட்சியப்படுத்தி கொல்லுவாங்களா இருக்குங்கிறது தான் உண்மை. இப்படி மனிதனுக்கு மனிதனே அடித்து கொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த 6வது அறிவுன்னு ஆண்டவன் வச்சதுக்கு யூஸே இல்லை போல இருக்கு. விலங்குகள்லாம் ஒன்றை அடிச்சுக்கும். அதுலேயுமே உன்னதமான விலங்குகள் மாடு, ஆடு, இதெல்லாம் மான், இதெல்லாம் அவ்வளோ ஒரு சாத்வீகமான மிருகங்கள். அந்த மிருகங்களை மற்றதுங்க தான் அடித்து, அதுவும் மனுஷன் அந்த மிருகங்களை தான் அடிப்பான். அவன் கரடியோ புலியோ அடிக்க மாட்டான், அடித்து சாப்பிடுவானுங்க. ஸோ இது மாதிரி இந்த மிருகங்களை சாப்பிட்ற இவங்க, அதனால எல்லாம் இந்த நான்வெஜ் எல்லாம் என்ன திட்ட ஆரம்பிப்பீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அந்த மிருகங்களை சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் இந்த மிருகவதை இல்லை, வதை, யாரை வேணாலும் வதைக்கிற எண்ணங்கள் இருக்கும், கண்டிப்பாக வரும். அஃப்கோர்ஸ் மிருகங்களை சாப்பிடாதவங்களாம் மட்டும் பண்ணலையானாக்கா அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலைனால அதனால பண்ண வேண்டி பயந்துன்னு பண்ணியிருப்பாங்க. இது எங்கேயோ டாபிக் கொண்டு போகிறேன், வேண்டாம். நான் சொல்கிறது இப்போ ரியாசியில் அப்படியே ரத்த காடாக ஆகியிருக்கு. அதுக்கு என்ன தீர்வு, இனி இப்படி நடக்கக்கூடாது, இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்கணும்.
நம்ம மதம், இன்னொரு மதம், அந்த மதம், இந்த மதம்ங்கிற வெறுப்பு மனசுல வரும். அப்பப்ப அவங்க அவங்க பண்றது வெறுப்பு வரும். ஆனா அவங்கள இந்த மாதிரியான வதைகள் பண்ற கும்பல்ல நம்ம சேர்ந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தரும் எல்லா மதத்தினரும் பிரார்த்தித்து நம்ம இந்த மிருக வதையை ஃபர்ஸ்ட் தடுப்போம். அடுத்தது இந்த மனித வதை தன்னால தடுக்கப்படும் தான் ஒரு சேயிங். அதுதான் ஒரு தர்மம். ஒரு மற்றத வதையை பண்றவங்களால தான் மனித வதையை பண்ண முடியுங்கிறது என் கருத்து. மற்றவங்கெல்லாம் அந்த வதை பண்ணாதவங்கள்லாம் வந்து பேச்சாலையும் நடவடிக்கையாலையும் இதனால வந்து மக்களை வந்து துன்புறுத்துவாங்களே வெளிய அவங்க மேல கையை வச்சு அவங்க உயிரை எடுக்கிற அளவு வரமாட்டாங்கங்கிறது என்னோட கருத்து. ஸோ நம்ம வந்து சைவமாக இருப்போம், அசைவத்திற்கு போகாமல் குழந்தைகளையும் தடுப்போம். எதுக்கு நம்ம வந்து இது மாதிரி ஒவ்வொரு மிருகங்களை கொல்ற இதுதான் நாளைக்கு ஒரு அந்த மிருகத்தின் சாபத்தினாலோ என்னவோ நம்ம ஒரு மனித கொலையில போய் இறங்குறோம். மனித கொலை அதாவது அந்த மிருகம் சாகும்போது அவ்வளவு பயம், அவ்வளவு துடிக்குமா மனசுக்குள்ள. அது அத்தனையும் நீனும் லைஃப்ல படுவேங்கிறாங்க. ஸோ இந்த ரியாசி கும்பலுக்கும் அந்த டெரரிஸ்ட் ரியாசியில அவ்வளவு நல்ல மனிதர்கள் போயிருக்காங்க, அந்த டெரரிஸ்ட் அப்படி கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் இனி வரும் காலத்தில் இருக்கக்கூடாதுன்னு இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு நியூஸ் ஒவ்வொரு இடத்துல நடக்கிற நியூஸ் வரணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டா மக்கள் சக்தி சேனலுக்கு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நீ பேசினது எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் கொடுங்க. என்னவோ எல்லாம் எல்லாரும் நல்லா இருக்கணும். எறும்புலேருந்து அத்தனை பேரும் நல்லா அவங்க லைஃப்பை விடுதலை உணர்வோடு லீட் பண்ணணும்னு நான் வேண்டிட்டு இந்த பேச்சை முடித்துக்கொள்கிறேன். நன்றி.